Hi students, welcome to KC Botany. So நமக்கு நிறைய பேர் கமெண்ட்ல 12th botany அதாவது பியூ சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் botany சென்டம் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு என்னென்ன படிக்கணும், எந்தெந்த லெசன்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இது. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, பியூ சயின்ஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா பியூ சயின்ஸை நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே நம்ம ஒரு பியூ சயின்ஸாக ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுறங்க, முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும், இருந்தாலும் ஒன்ஸ் அகைன் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் படிச்சிருங்க. ஆல்ரெடி நம்ம சுவாலஜி எக்ஸாம்ஸ் வந்து முடிச்சாச்சு. சுவாலஜி நீங்கள் தெரிஞ்சுமா தெரியலையான்னு தெரியல, 13 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா புக் பேக்கை தான் கேட்டிருந்தாங்க. அதனால் பாட்னிலேயே அந்த மாதிரி கேட்குறம்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. அதனால் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மார்னிங் அண்ட் ஈவினிங்கு டெய்லியுமே 5 லெசன், மார்னிங் 5 லெசன், ஈவினிங் 5 லெசன், சரிங்களா? ஒரு சில லெசனில் தான் 1 மார்க்ஸ் அதிகம், ஒரு சில லெசனில் கம்மி தான். அப்படியே ஒரு ½ அன் ஹவர் போனாலும் பரவாயில்ல. ஏன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட பாஸ் மார்க்குக்கு வந்து 13 மார்க்ஸ் அளவுக்கு கேட்குறாங்க. ஸோ அதனால் அது எல்லாமே படிச்சுருங்க. அதுக்கடுத்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின் முடிஞ்ச அளவுக்கு பாட்னியை பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஷின்ஸை நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஏன்னா நமக்கு சுவாலஜியுமே 5 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா புக் பேக் தான் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி 5 3 மார்க்ஸ் புக் பேக் தான் கேட்டிருந்தாங்க. 5 மார்க்ஸ் மட்டும்தான் 4 அல்லது 3 வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கு, மற்ற இன்டீரியர் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது நம்ம ஆன்சர்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு புக் பேக்கை தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அதில் எது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். மோஸ்ட்லி எல்லாமே படிக்க ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொன்னதை வந்து பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து இன்டீரியர் கொஷின். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் கேட்டுட்டு இருக்காங்க. இன்டீரியர் என்ன அப்படின்னா நமக்கு வந்து 2 அல்லது 3 கொஷின்ஸ் வந்து இன்டீரியராக கேட்குறாங்க 9 கேள்வியில், சரிங்களா? அதுமாதிரி 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அந்த பிடிஎஃப் லிங்க்குமே ஷேர் பண்ணியிருக்கோம். அதில் நிறைய பேருக்கு வந்து டவுட்டு, இதை படித்தா போதுமா? ஸோ இந்த புக் பேக் கொஷின்ஸு, நம்ம அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய இன்டீரியர் கொஷின்ஸு 1 மார்க்ஸ், இந்த 3 கண்டென்ட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா தாராளமாக யார் படித்தாலுமே ஃபுல் மார்க்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். அதை தாண்டி கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதுக்கடுத்து டயக்ராம் கொஷின்ஸு. ஸோ டயக்ராம் கொஷின்ஸை வந்து நல்லா படிச்சிங்க. படம் வரைந்து பாவம் குறி அப்படிங்கிற வினாக்கள் இருக்கும், அந்த கொஷின்ஸை வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா படித்து வச்சிங்க. அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. ப்ரீவியஸ் இயர் கொஷினு கிட்டத்தட்ட 9 பப்ளிக் எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு, அது எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம். சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய கொஷின் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம். படம் வரைந்த பாவம் குறி என்னென்ன கொஷின்ஸ் வந்து படிக்கணுங்கிறத நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இதில் எது சொல்கிறோமோ அதோட வீடியோ லிங்க்கு பிடிஎஃப் லிங்க்கு, சரிங்களா, எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு டூ யூ நோ கொஷின்ஸ் வந்து பாருங்கள். ஃபைனல் டைமில் ரொம்ப ரஷ் பண்ண தேவையில்லை, சரிங்களா? டூ யூ நோலாம் நமக்கு சிம்பிளாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அது வந்து என்ன பண்ணுங்கள், படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டைட்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துங்க. படம் வரைந்து பாவம் குறி அப்படிங்கிற வினாக்கள். ஸோ இது எங்கெங்கே இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் லெசனில் தான் அதிகமாக இருக்கும், அதுக்கடுத்து 4வது லெசனில் இருக்கும், அதுக்கடுத்து 7வது லெசனில் இருக்கும், அவ்வளோதான், சரிங்களா? 6ல் கொஞ்சம் இருக்கும், இந்த லெசனில் தான் இருக்கும், மற்றபடி இருக்காது. நீங்கள் நம்ம டயக்ராம் அப்ளை பண்ணியிருக்கோம், அது எல்லாமே பாருங்கள். ஸோ வேறுபடுத்துக்க கொஷின்ஸு 12th வேறுபாடு கொஷின்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஒரு சில லெசன்ஸில் மட்டும் இருக்கும். ஃபஸ்ட் லெசனில் ஒரு கொஷின் வரும்னு நினைக்கிறேன், அதுக்கடுத்து செகண்ட் லெசனில் வரும், அவ்வளோதான். அதிகமாக வேறுபாடு கொஷின்ஸ் இல்லை. அதேமாதிரி பண்புகள் பணிகள்னு வரக்கூடிய கொஷின், கேரக்டர்ஸு ஃபங்க்ஷன். ஸோ இந்த பண்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உள்ளமைப்பிய பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். எங்கே அப்படின்னா 7வது லெசனில் படிப்போம், சரிங்களா? 6வது லெசனில் இந்த மாதிரி வரும், சரிங்களா? வளநில தாவரம், வரல்நில தாவரம், ஜீரோஃபைட்டிக் ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட்டோட அனாட்டமிக்கல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி படிப்போம், சரிங்களா? மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல பண்புகளை வச்சு நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி பணிகள்னு இருக்கக்கூடிய கொஷின்ஸு இருந்துச்சு அப்படின்னா பார்த்துங்க, மோஸ்ட்லி அதிகமாக பணிகள் கிடையாது, ஆனால் பயன்கள் அப்படிங்கிற கொஷின்ஸ் இருக்குது. யூசஸ்ஸு அப்ளிகேஷன்ஸ்னு வரும், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அதோட எஸ்சிபியோட பயன்கள் என்னென்ன இருக்குது, தனிசெல் புரதத்தின் பயன்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கொஷின் ஒரு 4-5 இடத்துல அந்த பயன்கள் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இருக்குது, அதை பார்த்துருங்க. அதேமாதிரி இம்பார்ட்டன்ஸ்னு நிறையா இருக்குது, இம்பார்ட்டன்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ஸ்னு இருக்கும், சரிங்களா? முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கொஷின்ஸு. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா குறுக்கேற்றத்தோட முக்கியத்துவம், மடியத்தின் முக்கியத்துவம், இந்த மாதிரி இருக்குது. ஸோ முக்கியத்துவம்னு வரக்கூடிய கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க, பார்த்துருங்க. அதுக்கடுத்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியம். லாஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா 10வது லெசன் பாட்னியை பொறுத்த வரைக்கும் சென்டம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா நமக்கு ஒரு லெசன்லேருந்து 10 மார்க்ஸ் அளவுக்கு என்ன கேட்குறாங்க, கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க, சரிங்களா? தாராளமாக நீங்கள் ஒரு லெசன் படிச்சிங்க அப்படின்னா 10 மார்க் எலிஜிபிள்னு அர்த்தம். 2 லெசன்
10 மார்க்ஸ் 3 லெசன் அடுத்து 10 மார்க்ஸ் சரிங்களா 3 லெசன் படித்தாலே 30 மார்க்ஸ்க்கு வந்து என்னது எலிஜிபிள் ஸோ லாஸ்ட் லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு 10 மார்க் அளவுக்கு கொஷின்ஸ் வந்து அதில் பொருளாதார முக்கியத்துவம் தான் எல்லாமே அதனால் அது எல்லாமே பார்த்துருங்க ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க 10 லெசனுமே இம்பார்ட்டன்ட் தான் நீங்கள் ஒவ்வொரு லெசனும் படிக்க ஒரு 10 மார்க்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணும் ஆட் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு ஈஸியஸ்ட்டாக இருக்கிறது 1வது லெசன் எல்லாமே படிச்சுருங்க அதை படிச்சுங்க 2வது லெசன் சின்னதாக இருக்கும் 5வது லெசன் சின்னதாக இருக்கும் 9வது லெசன் சின்னதாக இருக்கும் சரிங்களா இந்த 3 லெசனுமே சிம்பிளாக இருக்கக்கூடிய லெசன்ஸ் அப்போ இதை வந்து கண்டிப்பாக படிச்சிக்கிட்டனா இதுலேயே 40 மார்க்ஸ் நம்ம வந்து என்ன ஆகிடும் எலிஜிபிள் ஆகிடும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது லெசனு 4வது லெசன் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் இதுலேருந்து கண்டிப்பாக 5 மார்க்ஸ் வந்து என்ன இருக்குது உண்டு 4th லெசன்லேருந்து உண்டு ஸோ ஒரு சில டைம் இதுலேருந்தே 2 கொஷின் 3 கொஷின்லாம் என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க 3rd and 4th லெசன்ஸ்லேருந்து சரிங்களா இது செகண்டரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சரிங்களா ஏன்னா இது வந்து 3மே ஈஸி தான் 2வது லெசன் ஈஸி 2வது லெசனில் வந்து ஒரு 5 பக்கம் இருக்கும் இது ஒரு 10 பக்கம் 9வது லெசன் 10 பக்கம் தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு லெசன்லேருந்து என்ன கேட்குறாங்க 5 மார்க்ஸ் கேட்குறாங்க ஸோ 10வது லெசன் ரொம்ப ஈஸி அப்படியே ஜாலியாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் படிக்கலாம் நம்ம என்னென்ன டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணுறோமோ அதை தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 6 7 8 இந்த 3 லெசனும் ஈகாலஜி சம்மந்தமாக இருக்கும் நம்ம வந்து 11th சுவாலஜியில் பார்த்தீங்கன்னா 11 12 படிச்சிருப்போம் அதே போல் தான் இங்கேயும் 6 7 8 அப்படிங்கிறது ஜென்ரலாக சுவாலஜி சொல்லும் போதே சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து ஜென்ரலாக க்ரியேட்டிவான ஒரு கொஷின் போதையை பற்றி சொல்லியிருந்தோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றி சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ அங்கே வந்து பாட்னியில் சுவாலஜியில் சுற்றுச்சூழல் பற்றி கேட்கல அதனால் இங்கே கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா நீங்கள் ஒரு மாணவனாக இருந்து சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாப்பீங்க புவி வெப்பமடைதல் எப்படி தடுப்பீங்க நீர் பற்றாக்குறை எப்படி தடுப்பீங்க கழிவு மேலாண்மை எப்படி பண்ணுவீங்க ஏன்னா அங்கே கொஷின்ஸ் கேட்கல இங்கே கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த டாபிக் படிக்கிறப்ப ஜென்ரலாக இருந்தாலும் நல்லா படிச்சுங்க ரொம்ப முக்கியம் ஒரே ஒரு விஷயம் கொஷினை நல்லா ரீட் பண்ணுங்கள் சரிங்களா எதுவுமே ஆன்சர்ஸ் தெரியும்னாலும் கொஷின்லேயே ஆன்சர்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு வேதி பொருட்கள் வேளாண் வேதி பொருட்கள்னு கேட்டிருந்தாங்க வேளாண்மை அக்ரிகல்ச்சர் வேளாண்மை விவசாயத்தில் வேதிப்பொருட்களை பயன்படுத்துறது தான் வேளாண் வேதிப்பொருட்கள் அது என்னென்ன வேதிப்பொருளை பயன்படுத்துகிறோம் அது பயன்படுத்துறதுனால என்ன விளைவு ஏற்படும் அதுதான் அங்கே கொஸ்டினே கேட்டாங்க எதுவுமே தெரியலனா அதை திருப்பி எழுதி வச்சிருந்தாலே நமக்கு வந்து 1 மார்க்ஸ் வந்து கிடைக்கும் அதே மாதிரி உயிரிய தீர்வுனா உயிரினங்களை பயன்படுத்துறது தான் உயிரிய தீர்வு இப்போ பாட்னிலுமே நம்ம படிச்சிருக்கோம் இங்கே தாவரங்களால் சீரமைக்கப்படுதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஆனால் அந்த கொஷின்லேயே நமக்கு ஆன்சர்ஸ் இருக்குது தாவரத்தை வச்சு சரி பண்ணால் அதுக்கு பேர் தான் தாவரங்களால் சீரமைக்கப்படுதல் உயிரிய தீர்வுனால் அப்படிதான் தீர்வுனாவே அது வந்து ஒரு முடிக்கிறது ஒரு சரி பண்ணுறது அந்த மாதிரியான மீனிங்கு ஸோ அதனால் கொஷினை வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா ரீட் பண்ணுங்கள் ஸோ இந்த டாபிக் எல்லாமே நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கிங்க ஃபுல் மார்க்ஸ் இருக்குன்னா எல்லா லெசன்ஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் படிக்கணும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்க லெசனு இந்த 4 லெசனு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 3 and 4 அடுத்து 10th லெசனு அடுத்து 6 7 8 சரிங்களா இது வந்து படிங்க நீங்கள் ஒவ்வொரு லெசன் ஃபஸ்ட் லெசன்லேருந்து கண்டிப்பாக 13 மார்க்ஸ் அளவு கொஷின் உண்டு ஏன்னா இந்த 5வது லெசனு 9வது லெசன்லேருந்து ஒரு 2 மார்க்ஸ்க்கு கேட்கலாம் 8 மார்க் வந்துடும் அந்த 2 மார்க்ஸ் இங்கே வந்துடும் எக்ஸ்ட்ராவாக சரிங்களா கண்டிப்பாக ஒரு 2 1 மார்க்ஸ் உண்டு எந்தெந்த லெசனில் அப்படின்னா ஃபஸ்ட் லெசனில் 3rd லெசனில் அதுக்கடுத்து 4th லெசனில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 1 மார்க்ஸ் ஏன்னா நமக்கு 5 1 மார்க்ஸ் கேட்பாங்க 10 லெசன் தான் இருக்குது அப்போ இதில் ஒன்று ஆட் ஆகிடும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6 இல்லைனா 7 இதில் வந்து ஒரு 1 மார்க்ஸ் வந்து என்ன போகும் எக்ஸ்ட்ரா போகும் அப்படி இல்லைனா 10வது லெசனில் எக்ஸ்ட்ரா போகும் சரிங்களா மற்ற லெசன்லாம் ஒரு 1 மார்க்ஸ் என்ன பண்ணும் வரும் இதுலேயுமே 5 வந்து என்ன பண்ணுறாங்க ஈக்குவல் பண்ணி கேட்டுடுவாங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க பார்த்துங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டயக்ராம் எல்லாமே சொல்லியாச்சு ஸோ அடுத்து எந்த லெசனில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்